அமைதி அமைதி. மகரிஷியின் கவிதை. வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, வேகுது பாரண்ட கோடி என்னும் அரிசி. வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, வேகுது பாரண்ட கோடி என்னும் அரிசி. அட்டதிக்கும் அறிவாலே துழாவி விட்டேன், அட்டதிக்கும் அறிவாலே துழாவி விட்டேன். அதை சுவைக்க என்ன இன்பம், அதை சுவைக்க என்ன இன்பம். வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, வேகுது பாரண்ட கோடி எனும் அரிசி. கிட்டிவிட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல், கிட்டிவிட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல். கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால், கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, வேகுது பாரண்ட கோடி எனும் அரிசி. தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது, தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது. சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூட்சும பொங்கல், சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூட்சும பொங்கல். சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூட்சும பொங்கல். அன்பானவர்களே, ஆசான் அருட்தந்தை அவர்கள் மார்கழி மாதம் முழுவதும் தன்னுடைய வீட்டின் முன்பாக இருந்து ஒவ்வொரு கவிதையாக சொல்ல சொல்ல, அந்த கவிதைகளை அன்னை லோகாம்பாள் அம்மையார் தன்னுடைய திருக்கரங்களினால் கோலங்களாக வார்ப்பார்கள். அதுதான் மா கோலமாய் வெறிந்த மதிவிருந்து என்று சொல்லக்கூடிய கவிதை நூலாக வெளியானது. ஞானக்களஞ்சியத்திலும் அந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது. 1958ஆம் ஆண்டு இந்த கவிதையை சூட்சும பொங்கல் என்னும் தலைப்பில் மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 765வது கவிதை. தன்னுடைய கற்பனை வளத்தால் ஏகாந்த பெருவெளியை, அந்த பெருவெளியில் வெட்டவெளியை மிக பெரும் பானையாக உருவகப்படுத்துகிறார். அந்த எல்லையற்ற பானைக்குள்ளாராக அண்ட கோடி ஒரு நட்சத்திரத்தையும் ஒரு அரிசியாக பாவனை செய்து அந்தரத்தில் ஒவ்வொன்றும் மிதந்து கொண்டிருக்கிறது. வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி. மகாசக்தியான எல்லாம் வல்ல இறைநிலை தன்னுள்ளே அனைத்தையும் மிதக்க விட்டு கொண்டிருக்கிறது. அது எப்படி ஒரு பொங்கல் பானையில் அரிசியெல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல தன்னுடைய ஞானத்தால் விரிந்து பார்க்கிறார் ஆசான். அட்டதிக்கும் அறிவாலே தொழாவி விட்டேன், இதைவிட வேறு எதுவும் இல்லை, இந்த இன்பத்திற்கு மேல் வேறு எந்த பேரின்பமும் கிடையாது என்று ஆஹா அதை சுவைக்க சுவைக்க என்ன இன்பம் என்று அதை அனுபவித்து அனுபவித்து சொல்லுகிறார் ஆசான். கிட்டிவிட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல், நான் அதை அனுபவித்து விட்டேன். யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் தருவேன் தகுதியாகும் பொழுது. தகுதி என்று 14 வயதை வைத்திருக்கிறார்கள் ஆசான். எப்படி கொடுப்பேன் என்றும் சொல்லுகிறார். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது. தன்னுடைய கரங்களினால், கை விரல்களினால் அந்த சூடாக இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை தொட்டு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதை அனுபவிக்க அனுபவிக்க இன்பமிகும், அதைத்தான் நான் சூட்சுமமாக சொல்லுகிறேன் என்று இந்த பொங்கல் திருநாளில் நமக்கு ஆசான் அவர்கள் ஆசிகளோடு இந்த கவிதையை வழங்கி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த கவிதையும் 14/1/1958 பொங்கல் திருநாளில் ஆசானால் எழுதப்பட்ட கவிதை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் இன்று நமக்கு அந்த அகண்டாகாரமாக உள்ள, எல்லாமாக உள்ள அந்த இயற்கை, அதுதான் கடவுளாகவும் இருக்கிறது, அந்த கடவுள் நமக்கு தேவையா என்னும் தலைப்பில் ஆசான் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள்.
அந்த சொற்பொழிவை நாமும் கேட்டு நமது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறி இப்பொழுது ஆசான் அவர்கள் அந்த சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள். அறிவேதான் தெய்வமுண்டார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவிலாந்து ஆனந்த கரியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். அதை சார்ந்த தலைவர்களே, இங்கு கூடியிருக்கும் அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, எதிர்காலத்தை உருவாக்க வல்ல மாணவர்கள், இந்த இனிய மாலை வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கும் காட்சி இங்கே சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் தலைப்பு எனக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியை எந்த அளவு உள்ளுக்குள் ஆழம் தழும்பிக் கொண்டிருந்தால் இந்த கேள்விகளும் என்று பார்ப்போம். கடவுள் யார், அது தேவைதானா என்ற வினாவே மனிதன் ஓரளவு உயர்ந்த பிறகு, அறிவியலை உயர்ந்த பிறகுதான் இந்த வினாயம். நீங்கள் இந்த மாணவர்களாக இருக்கின்றீர்கள். பெரும்பாலும் உங்களிலே எத்தனை பேர் எதிர்காலத்தில் இந்த உலக சமுதாயத்தையே மாற்றியமைக்கத்தக்க அளவுக்கு உள்ள சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகளாக, இன்னும் நீதிபதிகளாக, இன்னும் மற்ற எத்தனையும் பெருமடத்தக்க அளவில பொறுப்பு வகிக்க இருக்கின்றீர்கள். இந்த நிலையில இம்மாதிரியான ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு வினாவை எழுப்பி அதற்கு சரியான பொருத்தமான விடை மாத்திரம் நீங்கள் கண்டுவிட்டீர்களானால் அது ஆயுள் முழுமையும் நீங்கள் எந்த துறையிலே சென்றாலும் அது அறிவுக்கு ஒளியாக, உள்ளொளியாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டி துணை செய்யும் என்பதை செய்யும். இப்போ கடவுள் தேவைதானா என்ற வினாவில என்ன தெரிகிறது என்றால், இந்த கடவுள் என்ற சொல்லு நாலாவட்டத்துல அதுக்குரிய மதிப்பு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் சரியான விளக்கம், அந்த சொல்லுக்கே விளக்கம் வரல என்பது ஒன்று. அதோட இன்னொரு கேள்வியை நான் எடுத்துக்கொள்வேன். அறிவு அவசியம்தானா, கடவுள் அவசியம்தானா என்று கேட்டு அதை எடுத்துக்கொண்டீர்கள். அறிவு அவசியம்தானா என்று கேட்டா இப்ப அவ்வளவு பேர் என்ன சொல்லுவோம்? தேவையில்லைன்னு யார் சொல்லுவாங்க? ஆனாலும் இந்த அறிவை பற்றி சிந்திக்கும் போது மனிதனிடம் இருக்கக்கூடிய அறிவு 4 வகையிலே இயங்கு வந்தது. துன்பத்திலே இயங்கும், இன்பத்திலே இயங்கும், அமைதியிலே இருக்கும், எக்ஸ்டசி பேரின்பத்திலே திளைக்கும். இந்த 4 நிலையும் எப்படி உண்டாகணும்? நாம எந்த நிலைக்கு அறிவை உருவாக்குறோமோ அதையே போல இயங்கிக் கொண்டிருக்கோம். அதையே விளைவுகளை நாம் பெற முடியும். நான் ஏன் அறிவு அவசியமா என்ற வினா எழுப்பேன் என்றால், அறிவு பற்றி தெரிந்து கொள்ளும் போது கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடவுள் என்ற தத்துவமே அறிவுதான்.
அறிவான தெய்வமே என்று பல இடங்கள்ல பெரியார்கள் பாடியிருக்கு, கேட்டிருக்கீங்க. ஒரு மிஸ்ஸிங் இருக்கிறது, அதாவது ஒரு குறிப்பு விட்டு போயிருக்கிறது. தெய்வ நிலையை பற்றி வேதாந்தம் பலவாறாக விளக்கிவிட்டது. ஆனால் விஞ்ஞானத்துக்கு அந்த நிலைகள் பிடிபடவில்லை. அதனால விஞ்ஞானம் ஒதுக்கிவிட்டது. அதற்கு இடையில பண்பாட்டிலே வளர்ந்த மக்கள் சமுதாயம் அது கடவுள் தன்மை, கடவுள் தான் நம்மை காப்பவர் என்ற கருத்திலே வளர்ந்த ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டு அவரவர் நம்பிக்கைக்கு எந்த அளவு பழக்கம் பயிற்சி உண்டோ அதே அளவுல அவர்கள் இறை வழிபாடு செலுத்தி வருகிறார். நீங்க எந்த வழியில, எந்த வகையில, எந்த உருவத்துல கடவுளை நீங்க நினைச்சாலும் சரி, நான் சொல்றேன் உங்களுடைய அறிவை தான் நீங்க வணங்குறீங்க என்று சொல்றேன். எப்படி ஒரு சிலை, அழகிய சிலை, ராம சிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இல்ல விஷ்ணு சிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், போய் வணங்கி விட்டு வர்றாங்க. மறுபடியும் என்ன செய்தோம் என்று எண்ணி பார்த்தா, ஓ நான் ராமரை வணங்கினேன். இப்போ ராமர் எங்க இருக்கிறது? இவனுக்குள்ளாக தான் இருக்கிறது. இவனுக்குள்ளாக எதுவாக இருக்கிறது? அறிவாக. இந்த அறிவுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நிலைக்க செய்வதற்காக செய்த ஒரு சைக்காலஜி, ஒரு உளவியல் முறையில ஒரு உருவப்படுத்தி கொண்டு அந்த உருவத்தை தான் எடுத்து அதையே நினைக்க பல தடவை நினைக்க அது பதிவாகி அந்த பதிவு மேலோங்கி அந்த உருவத்தில் உள்ள அழகு, ஸ்ட்ரக்சர், குணம் இவைகளெல்லாம் அதற்கு இவனை ஆக்கிக் கொள்வதற்காக அந்த காலத்தில் உள்ள சில உளவியல் ஞானிகள் இந்த விக்கிரக வழிபாட்டை கொண்டார். அது சாதாரணமாக இல்லை. நமக்கு காலத்தால கருத்தறிந்து விட்டதுனால அந்த தொடர் விரிவாக எழுதப்படவில்லை. மனிதனுடைய வாழ்வு செம்மை பெற வேண்டுமானால், முழுமை பெற வேண்டுமானால் வாழ்க்கையிலே 7 சம்பத்துக்கள் வேண்டும். உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 இருந்தால் நல்ல முறையில அமைதியாக வாழ்ந்து அடைய வேண்டியவற்றெல்லாம் அடைந்து முடிப்பான். இதுல ஏதேனும் குறைபாடு இருந்தா அதே போல வாழ்க்கையில சோர்வு, குறைபாடு, துன்பம், இழப்பு இவையெல்லாம் இருக்கும். இதற்காக உளவியல் முறையில பயிற்சி பெற்றவர்கள் ஒரு தந்திரை செய்தார்கள். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை அவனே பெறுவதற்கு அவன் அறிவுக்கு உருவெடுத்து பல தடவை அதே போல சிந்தித்து அறிவுக்கு ஊக்கம் ஊட்டி அதற்கு தக்கவாறு அறிவுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் அல்லது தைரியம் அல்லது அச்சமின்மை அல்லது உயர்வு இவைகளெல்லாம் உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் அதை வைப்ரேட் பண்ணி அந்த ஒத்துழைப்பு தரத்தக்க அளவுக்கு நம்ம உடலமைப்பு இருக்கிறது. மூளையில் உள்ள செல்களுக்கும் உடல்ல உள்ள செல்களுக்கும் உடல்ல உள்ள இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியின் ஒரு தொடர்புனால இந்த 2க்கும் கோஆர்டினேஷன். இப்போ அண்ட் நினைக்கிற போது டைப்ரைட்டர்ல AND விரல் அடிச்சு எங்க அண்ட் நினைச்சது எங்க அடிச்சது என்று பார்த்தால் அதே போல பல தடவை செய்ய அந்த ஒற்றுமை வந்தது. அதே போல மனத்தால என்ன என்றாலும் அந்த எண்ணமெல்லாம் பதிந்து அது செயலூக்கமாக அல்லது தனக்கு தான் அதை பெற வேண்டும் என்று எண்ண அதை பெறுவதற்கு உரிய ஆற்றலாக அவனுக்கு வாழணும் என்பதை கண்டுபிடித்தவர்கள் இந்த முறையை வந்தார்கள். அப்போ ஒருவனுக்கு வலு வேணும் என்று நினைக்கிறான். அப்போ நல்ல வலுவுள்ள ஒரு பொம்மையை செய்து அதையே அடிக்கடி நினைக்க வச்சு
அந்த உருவையே இவன் எடுக்க 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 வலுவுடையவனாக. அதே போல அந்த வலுவுடையவும் படத்தை அல்லது பொம்மைய வணங்கினால் நான் அதை பெறுவேன் என்று இவனுக்கு நினைக்கிறேன். அதில் குணம் வேணும். அதற்காக அந்த பொம்மையை பற்றி சில கதைகளையும் எழுதுவோம். இந்த மாதிரி இப்படி ஒரு வீரன் இருந்தா அந்த வீரன் பாரு சண்டைத்தான், இப்படி வெற்றி கண்டான், இவ்வளவு பேரை அவன் வெற்றி கண்டான் என்றெல்லாம் இருக்கும். அந்த கதையை படிக்க, உருவத்தை பார்க்க, உருவமும் கதையும் ரெண்டு சேர்ந்து 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 ஒரு இவனுடைய உள்ளத்துக்கு ஒரு வடிவம், அதாவது தி கண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட் அதுதான் இருக்கிறது. இது வரைக்கும் அப்படி இல்லை. அது பாட்டு போய்கொண்டே இருக்கும். பார்த்த பொருளை நினைப்போம், அதையே எண்ணிட்டு இருப்போம். என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக ஒரு மனதை நிறைப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக, அதற்கு மேலாக ஏதோ அடையறதுக்கு தக்கவாறு உள்ளத்தையும் உடலையும் தகுதிப்படுத்துவதற்காக எடுத்த மத்திய காலத்தில் எடுத்த ஒரு உளவியல் முறையை தவிர, ஆனால் கடவுள் என்பது இவைகளெல்லாம் அல்ல. இன்னும் சொல்ல போனா கடவுள் என்பது ஒரு பொருள் பெயரே அல்ல. இட் இஸ் நாட் எ நவுன், இட் இஸ் எ வெர்ப். கடவுள். அறிவு மனிதன் மூன்று நிலையில வேலை செய்யும் வல்லது. இப்ப இதை பார்ப்போம். ஆப்பிள், அதுக்கப்புறம் இது புலனறிவு, பார்த்த தெரியுது, தொட்டா உணவும். இது வரைக்கும் இதை பார்த்த போது இன்னொரு சொல்லி கொடுத்திருக்காங்க, இதுக்கு பேர் ஆப்பிள் என்று. அந்த தொடரை எப்ப பார்த்தாலும் இது ஆப்பிள் எடுத்து நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னும் விஞ்ஞான அறிவு கொண்டு பார்ப்போம். இது பல கூடி அணுக்கள் கூடி ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இப்போ பழம் என்ற தோட்டம், புலனால காணக்கூடிய பழம் என்ற தோட்டம் போய் அந்த தோட்டம் எவ்வாறு ஆகியது என்ற அளவுக்கு அது இப்பொழுது நுட்பமாகின்றது. இப்ப தூளப்பொருள்ல இருந்து, பழுப்பொருள்ல இருந்து நுண்பொருளுக்கு அந்த நிலைக்கு இப்ப அறிவு சென்று விடுகிறது. அதன் பிறகு அதை கொண்டு அந்த அணு என்ற விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணுவுக்கும் வேதாந்திகள் சொல்லக்கூடிய அணுவுக்கும் வித்தியாசம். விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது பல நுண்ணியக்க மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து இணைந்து இயங்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அணு என்று சொல்றார்கள். அதுல எத்தனை பார்ட்டிகல்ஸ் சேர்ந்திருந்தா அதுக்கு தகுந்தவாறு அதற்கு மூலக மதிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனால் வேதாந்திகள் சொல்லக்கூடிய ஒரு அணுவுக்கு நீ எப்படித்தான் இந்த பொருளை சிதைத்துக் கொண்டே போனாலும் கடைசியிலே இனி மேலும் சிதைக்க முடியாது என்ற ஒரு நுண்ணிய ஃபண்டமெண்டல் பேசிக் பார்ட்டிகல்ஸ் இந்த யூனிவர்ஸ் அப்படி எடுத்தீங்கன்னா அது எதுவோ அதைத்தான் அவர்கள் பரமாணு என்று, பரா என்ற ஒரு வார்த்தை வந்தாலே அதற்கு மேல் இல்லாத ஒன்று என்பது அர்த்தம். அந்த மாதிரி அணு என்றால் நுண்ணி இயக்க மூலக்கூறு, பரமாணு என்ற போது அதை விட நுண்ணிய இது இல்லாம கடைசி. அப்போ இந்த ஆப்பிள் அதனுடைய சேர்க்கையினால ஆக்கப்பட்டது, பல கோடி பரமாணுக்கள் கூடிய காட்சி என்று சொல்லும் போது இந்த புலனறிவை கடந்து விஞ்ஞான அறிவுக்கு போய்விடுகிறது. விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞானம், விண் என்பது நுண்ணிய பொருளாய்த்தான் ஆகாசம் என்றும் பரமாணு என்றும் மெட்டீரியல் பார்ட்டிகள் என்றும் சொல்லக்கூடிய தமிழ்ல விண் என்று சொல்லுவோம். அப்ப விஞ்ஞானம் விண்ணறிவுல இருந்து அந்த பொருள் எப்படி ஆயது, அது எத்தகையது, எத்தன்மையுடையது என்று இன்னும் விஞ்ஞானமே கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் அதை யோகத்தில சேர்ந்தவர்கள் அதை உணர்ந்து விட்டார்கள், அதை நினைக்க முடியவர்களால். ஏனென்றால் நுண்ணி நுணுகி 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 நினைந்து 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 ஒடுங்கி 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 மனதை இன்னும்
கடைசி நிலைக்கு கொண்டு போற போது அங்கிருந்து பார்க்கிற போது பல பொருட்கள் வழங்கும். அதாவது ஒரு பொருளை அறிய வேண்டும், உணர வேண்டுமானால் அதை விட நுண்ணிய நிலைக்கு போனாதான் அந்த பொருள் வழங்கும். அதனால ஆங்கிலத்துல கூட நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் சொன்னாங்களே, யூ ஸ்டாண்ட் அண்டர் என்ற வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஏதேனும் ஒரு சத்தத்தை ஒலியை கேட்கணும்னு சொன்னா அந்த ஒலியை விட நீங்கள் இன்னும் நுணுகி இருந்தாதான் அந்த ஒலி கேட்கும். அல்லது ஏற்கனவே இந்த ஒலியினால எழுப்பப்பட்ட உங்களுடைய உடல் ஒலி அதை விட கூடியிருந்தா கேட்க முடியாது, சமமா இருந்தாலும் கேட்க முடியாது. அந்த மாதிரி முன்னி நிற்கும். அப்படி போற போது அப்பொழுதுதான் அந்த பரமானு என்பது என்ன என்பது விளங்கும். இது ஒன்று இல்லை, ஆங்கிலத்துல நீங்க சொல்றதெல்லாம் வெர்லிங் வேவ் என்று சொல்றது. தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அலை. அந்த அலைக்கு மூலம் அப்ப அதை கழிச்சுட்டா என்ன, விரைவை கழிச்சுட்டா நிலை. அந்த நிலைதான் மெய்ப்பொருள் என்றும் கடவுள் என்றும். கடவுள் என்று இப்ப சொல்வது கடவுள். இப்ப உள் சென்று அங்க நின்றா தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக வந்த வார்த்தை. மெய்ப்பொருள் என்றும் தெய்வம் என்றும் பேராற்றல் என்றும் ஆதி என்றும் அனாதி என்றும் சூரியன் என்றும் பிரம்மம் என்றும் சிவம் என்றும் பூர்ணம் என்றும் எத்தனை வார்த்தையினால வர்ணிச்சாலும் அதை வர்ணிக்க முடியாது. ஆனால் இப்படி மொழி வழியை தானே நாம் கருத்தை பரிமாறிக்கொள்ளணும். அதனால ஏதோ கிட்டத்தட்ட உணர்ந்து கொள்றதுக்கு இந்த மொழிகள் எல்லாம் ஏற்பட்டு. அப்போ மேலோட பார்த்தா புலனறிவு, அதற்கு மேலாக விண்ணறிவு. அந்த விண்ணறிவுக்கும் இதை நுணுகி பார்க்கிற போது அந்த விண்தான் என்னது என்று பார்க்கிற போது சுத்தவெளி என்று மனம் கருதத்தக்கதாக உள்ள ஆதி நிலை ஸ்டாட்டிக் ஸ்டேட். அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்று ஏன் சொல்றேன்னா, பார்ட்டிகள் என்பது விண் என்பது ஒரு இயக்க நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய விரைவை கழித்து விட்டால் என்ன மிச்சம் உள்ளதோ அதுதான் பொருள். அது இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் நிகழ்ச்சி தான். அப்போ உண்மை பொருளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா you have to stop the motion. அப்படி அந்த மோஷனையே அந்த இயக்கத்தையே விரைவையே குறைச்சிட்டீங்க, அது நிறுத்திட்டீங்கன்னு சொன்னா அது என்ன ஆகும் என்று விஞ்ஞானத்தினாலேயோ அல்லது ஒரு கருவினாலேயோ கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆகும் என்றால், அலையை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும், கடலோடு கடலாகும். அதே போன்று என்றால் ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னா அந்த இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ் பண்ணிட்டே வருவோம் மனதால. கடைசியில எங்க போய் நிற்கணும், இயக்கமற்ற நிலைக்கு வரும். இயக்கமற்ற நிலைக்கு என்ன பேரு, அதுதான் ஸ்டாட்டிக். இருப்பு இயக்கும் போது அதுக்கு பேர் உயிர், மெய் உயிர். இந்த மெய்யான ஒரு பொருளை இதுவரையில இது பொருள் என்று கூறி வந்தோம். இந்த பொருள் என்று கூறி வந்தது மயக்கமாய், இது பொருள் அல்ல. ஏனென்றால் இது நிகழ்ச்சி. பல கோடி அணுக்கள் கூடி ஒன்று சேர்ந்து ஒரு காட்சியாக ஒரு படமாக இருக்கிற போது அது நிகழ்ச்சி என்று பொருள் அல்ல என்று பார்க்கிறோம். ஆனால் பொருள் அல்லவற்றை நாம் பொருள் என்று கூறுகின்றோம். இதுதான் வள்ளுவர் எடுத்து காட்டுவோம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருளாலாம் மானாம் பிறப்பு. தான் பிறவி எடுத்தும் பெற வேண்டிய அறிவு பெறல என்றதை எடுத்து சொல்றாரு. அப்போ இது பொருள் அந்த நிகழ்ச்சி தான். ஆனா நிகழ்ச்சியில இருந்து மீண்டும் எது பொருள் என்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இது எதனால் ஆக்கப்பட்டதுன்னு பார்க்கிற போது விண் துகள்களால ஒன்று சேர்ந்து இது மாதிரி ஒரு பொருளா தோற்றமளிக்கிறது. அதே மாதிரி விண் என்பது என்ன, அது பொருளா என்று இன்னும் ஆராய போனா அதை விரைந்து இயங்கிக் கொண்டே இருப்பதாக இருக்கிறது. பொருளை கண்டுபிடிக்க வேண்டும்னா என்ன, அதுக்கு ஒரு சாமியம் உண்டு. எது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ மாறிக்கொண்டிருக்கிறதோ அது நிகழ்ச்சி தான்.
இயக்கத்திலையும் மாற்றத்திலையும் உள்ள வேகத்தை அல்லது அந்த மாற்றத்தை கழிச்சிட்டோம். எந்த பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் பொருளாகும். ஆகவே விரைவு கழித்த பிறகு அந்த பரமாணு என்ற நுண்ணிய அணுவுல அது நிலைத்த பொருளான ஸ்பேஸ் என்று இப்பொழுது மனதாக நினைக்கக்கூடிய ஒன்றாக மாறி அலை நின்றால் கடல் போல. ஆனால் இது எப்படி அதை நினைத்துக் கொள்வது என்றால், இயங்கு நிலையில இருக்கக்கூடிய பொருளெல்லாம் கண்டு இயங்கு நிலையில உள்ள பொருளெல்லாம் 4 டைமென்ஷன் குவாலிட்டிஸ் பரிமாணத்துல 4 வால்யூம், ஃபோர்ஸ், டைம், டிஸ்டன்ஸ். வால்யூம் என்பது ஒரு உருவம், பருமன். இந்த பருமன் என்பது எப்படி வந்ததுன்னா, இது இந்த பருமன் சொல்லல, இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போனா கடைசி உள்ள பருமனை எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த பருமனே இயங்கு வேகத்தினால விரைவினால இந்த ஸ்பேஸ்ல, அதாவது சுத்த வெளியில எவ்வளவு எடை எடுத்துக்கொண்டதோ அதுதான் பருமன். அப்ப பருமன் வேறு வேகம் வேறா, பருமன் வேறு விரைவு வேறா என்றால் இல்லை. விரைவும் பருமனும் ஒன்றுதான். ஆனால் அதே தோன்றிய ஒன்று பருமனாக அது முடிகிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கிறது என்று வச்சுக்கிறார். இதுதான் காலம். ஒரு இயக்க தொடர் கருத்துக்கு அதுதான் தோற்றத்துல இருந்து முடிவு வரையில ஒரு இயக்கம் நீடிப்பதோ அது காலம். அதோட எந்த தோற்றமும் இன்னொரு தோற்றத்தில இருந்து பிரிக்கப்பட்டாத ஒழிய எதனால பிரிக்கப்படுகிறது? இடைவெளியினால, தூரத்தினால. ஆக பருமன், வேகம், காலம், தூரம் இந்த 4 கணக்கீடுகளை கொண்டுதான் மனம் என்பது ஒன்று இயங்க முடியுமே தவிர, மனம் இந்த 4 கணக்கீடுகளுக்கு அப்பால மனம் இயங்காது. அப்ப என்ன சொல்றோம்? அது இன்டர்நெட், சூன்யம் சொல்றோம். காரணம் என்ன? மனத்தால் அதற்கு மேலாக கணிக்க முடியாது. மனித மனம் அவ்வளவு உண்மையாக இருந்த போதிலும் கூட அதை கணிக்க முடியாது. அதனால இல்லையே சொல்லக்கூடிய அளவுல. இப்ப இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆப்பிள் புலனறிவு, வெண்ணறிவு, அதற்கு மேலாக அதற்கு விரைவு நீக்கிட்ட பிறகு அது என்ன நிக்கிறது? சுத்த வெளி. மனதால இப்ப சுத்த வெளின்னு நினைக்கிறமே, அது சுத்த வெளி. ஆனால் எல்லாரும் கற்பனை செய்து கொள்வது போல அது ஒன்றும் இல்லாததல்ல, சக்தி அற்றதல்ல, எதுவுமே அற்றதல்ல, எல்லாமே அதுவேதான். அதுக்கு நான் சொல்றேன். அப்போ அதுதான் இயக்கத்தை கழிச்சுவிட்ட பிறகு பொருள், அதுதான் பொருள். அந்த பொருள் உண்மையான பொருளான கண்ட பிறகு, அப்படி கண்டவர்கள் இப்ப இதற்கு முன்னதாக இதெல்லாம் பொருள் என்று கூறி வந்தார்களே, இது மொழி வழக்கு. இதை வாபஸ் வாங்க முடியல, இதை ரத்து செய்ய முடியல. அப்போ இந்த இதெல்லாம் பொருள் என்று கூறியது அப்படியே வழக்கில் இருக்கட்டும். அப்படி கண்ட உண்மையான பொருளுக்கு மெய்ப்பொருள் என்று பெயர் கொண்டார். அதுதான் உண்மையான பொருள் என்று கூறுவதற்கு, பிரித்து கூறுவதற்கு மெய்ப்பொருள் என்று கூறுகின்றார். அதே போல நம்முடைய அறிவு 3 நிலையில இயங்க வல்லது. புலன்களோடு இயங்குற போது இந்த மாதிரி வடிவத்தை நோக்கி நிற்கிறோம். புலன்களை கடந்து அந்த பொருளை நோக்கி நிற்கும் போது விஞ்ஞானம் நுண்ணிய நிலைக்கு போயிடும். அதையும் கடந்து அறிவாகி நிற்கிற போது எங்குமே நிறைந்த ஒரு ஆற்றலாகும். இதற்கும் 3வது நிலையில வித்தியாசம் உண்டா? இந்த நிலையில பார்த்தா இது கண்ணாடி, இது பழம். அதுக்கப்புறம் விண்ணின் நிலையில பார்த்தோம்னா இரண்டும் ஒன்றாக இருக்கும். இதுவும் அணுக்கள் தான், அதுவும் அணுக்கள் தான். இன்னும் அதற்கும் மூலமாக உள்ள பொருள் நிலையில பார்த்தோம்னா இந்த பொருளும் அந்த பொருளும் ஒன்றுதான். இதைத்தான் பெரியவர்கள் சொன்னாங்க, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அறிவிலே தெளிந்தவர்கள் ஓட்டை செம்பொன்னையும் ஒக்கவே நோக்குவார்னா,
நாம் சாதாரணமாக இந்த பொண்ணு மேல வச்சிருக்கக்கூடிய மதிப்பு, பண மதிப்பு வச்சுக்கொண்டு இந்த பணத்தை மதிக்க மாட்டார்கள் ஞானிகள். அதனால சாதாரண ஓருக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறார்களோ அந்த மதிப்பு என்று நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஞானிகளான பிறகு, உண்மையான ஞானம் பெற்ற பிறகு எல்லாமே படுத்துள்ளதுதான் நுண்பொருளினுடைய கூட்டு என்பதை வந்துள்ள போது ஓடும் செம்மொன்னும் ஒக்கவே நோக்குவார். அந்த காலத்து ஞானிகள் மாத்திரம் அல்ல, இப்ப சமீப காலத்துல வாழ்ந்த பாரதியார் அவர் கூட ஒரு கவியில எழுதியிருப்பாரு, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னார். கடல் மலை இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு பார்த்தா அணுக்கூட்டம்னா அதுவும் இதே போலனாலும் அணுக்கூட்டம் தான். காக்கை குருவி என்று எடுத்துக்கொண்டால் உயிருள்ள பொருள், பசி, வெப்பதற்கு ஏற்றத்தாழ் உணர்ச்சி இவைகளெல்லாம் உள்ளன. அதே போல் நானும் என்ற அளவுல பாடியிருக்கார். அது போன்று இப்போ அந்த மெய்ப்பொருளை அடைய வேண்டுமா, அது தேவைதானா என்று இப்போ கேள்வியை தொடரும். உண்மையான மெய்ப்பொருளை அறியாத போது அறிவு குறுகிய நிலையில இருந்து கொண்டு பொருள் பற்று தனக்கு அவ்வப்போது தேவை, அந்த தேவையை முடிப்பதில் உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள் இவைகள் எல்லாம் உண்டாகும். என்றால் அந்த பேராற்றலான உள்ள ஒரு முழுமுதற்குள் அறிவு, முற்றறிவு, அந்த முற்றறிவில இருந்து ஒரு சிறு பகுதியை மாத்திரம் நாம் பழகி கொண்டிருக்கோம். இது பெருசு, இது சின்னது, இது சின்னது என்று. இதனால இந்த பிரிவுபட்ட மனத்தால என்ன உண்டாகிறது? தன்முனைப்பு என்பது உண்டாகும். ஏன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள், செல்வம், உடம்புடைய வலிவு, அழகு, கல்வி, இவைகளெல்லாம் வச்சுக்கொண்டு நான் தெரியல, அவன் சின்னவன், அவன் தெரியல, நான் சின்னவன் என்று இந்த உயர்வாழ் மனப்பான்மை வந்து இது மனிதனிடத்துல இந்த தன்முனைப்பு என்று வரும்போது உயர்வாழ் மனப்பான்மை. அதுல இருந்து இரண்டு எண்ணக்கோடுகள், சைக்கிக் லைன்ஸ் ரெண்டு உண்டாகும். அதுதான் தான் என்றும் தனது என்றும். தான் என்றால் அதிகாரம், எனக்கு எல்லாம் உரியது, நான் தான் சொல்லணும், நான் சொல்லபடி எல்லாம் நடக்கணும் என்றது அதிகாரம். தனது என்ற ஒரு உறவைப்பற்று, எனக்கே உரியதாக இருக்கணும் என்ற அளவுல இந்த இரண்டு சேர்ந்து, இரண்டு எண்ணக்கோடுகளும் சேர்ந்து தான் தனது என்றது அக்ரஸிவ் அண்ட் பொசசிவ்னஸ். இந்த இரண்டு சேர்ந்து செயல்படும் போது மனிதன் குறுகிய நோக்கில உணர்ச்சி வயப்படுவார். அதாவது ஆசை பேராசையாக. உதாரணமாக நமக்கு உணவு வேண்டும், சாப்பிடும். இந்த அறிவு, மனிதனாக இருக்கக்கூடிய அறிவு உயர்ந்து விரிந்து பிரபஞ்சம் முழுவதிலும் கலந்துள்ள எந்த பேராற்றலோ அதை அறிய வேண்டும், அடைய வேண்டும், அதோடு நிறைவேற வேண்டும் என்ற அளவுக்கு அதனுடைய ஆற்றல் இருக்குது. பொட்டன்ஷியல் இஸ் வெரி வெரி கிரேட். அதை நாம் என்ன பண்றோம், சின்ன அளவுல வைக்கிறதுனால அது எந்த பொருளோட தொடர்பு கொள்ளணுமோ அங்கேயே விரி. இன்னைக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, அது வரைக்கும் நேற்று போகும்னு நினைச்சீங்க. ஆனா 10,000 வந்த பிறகு இன்னும் 2-3 நாள் பொறுத்து இன்னொரு 10,000 வந்தாங்க. எந்த இடத்துல செலுத்துறோமோ இன்னும் வேண்டும், நேரம் வேண்டும், நேரம் வேண்டும் என்று செலுத்துற இடத்திலேயே வெளியறதுனால ஆசை பேராசையாக மாறும். அப்படி பேராசையாக மாறுற போது அளவுக்கு மீறி செயல்படுறோம். இன்பமோ அல்ல செயலோ எந்த இடத்துல அளவு மீறுகிறோமோ அந்த இடத்தெல்லாம் இன்பத்தை நாடி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் குணமாக மாறிவிடும். அளவுக்கு மீறுற போது உணவு கூட சாப்பிட்டுட்டே இருக்கோம், இந்த அளவு போதும் என்றால் இன்பம் தான். ஆனா கொஞ்சம் மீறினால் குணம் உண்டு. அது மாதிரி அளவு எப்பொழுது மீறப்படுகிறதோ, முறை மாறுகிறதோ அங்கே துன்பம் வந்துவிடும். முறை மாறுகிறது மயக்கத்தினால, அளவு மீறுகிறது பற்றினால. ஆகையினால இந்த தான் தனது என்ற எண்ணக்கோட்டில இருந்து பேராசை என்பது உண்டாகும். அந்த ஆசைக்கு தடைப்படும் போது உணர்ச்சி வயப்பட்டு அந்த தடையை நிற்பதற்காக ஏற்படக்கூடிய ஒரு வேகம், உணவேகம் சினமாக வருகிறது. அவர் அந்த சினத்துக்கு அடுத்தபடியாக பொருள் பற்றி எனக்கே வேண்டும், எனக்கே வேண்டும்,
பிறருடைய பொருள் வேண்டும் என் பொருள் நான் பார்க்கணும் என்ற போது இது மைசல்வினஸ் என்று சொல்வார்களே, அதாவது பொருள் பற்று, அது கடும் பற்று உண்டாகிறது. அதன் பிறகு இம்மாரல் செக்ஷுவல் பேஷன், முறையற்ற பால் கவர்ச்சி, இதுவும் அந்த ஆசை பேராசையாக அளவுக்கு உயர்வதும் உண்டாகிறது. அதே போல அதுக்கு அடுத்தது நான் உயர்வும் நீ தாழ்வு வந்து ஏற்றத்தாழ்வு, வஞ்சம். எந்த இடத்துல ஒரு சினம் எழுந்து அந்த சினத்தை முடிப்பதற்கு அவனுக்கு வலுவில்லாமல் சந்தர்ப்பம் கிட்டாமல் போறதோ, அந்த சினத்தை இருப்பு கட்டி வலுவும் சந்தர்ப்பம் வரதோடு அதை முடித்துக் கொள்வேன் என்று இருப்பு கட்டி வச்சு அது காலம் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் வஞ்சம்னு பேரு. இப்ப இந்த 6 குணங்களும் எதனால வருது? இந்த தன்முனைப்பிலிருந்து வந்தது. இந்த 6 குணம் வயப்பட்டு மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் என்ன விளைவு? ஒரு இயற்கை நீதி என்ன என்றால், மனிதன் செய்யக்கூடிய எந்த செயலிலும் திறமை நோக்கம் இந்த 2 வச்சுதான் செய்யறான். இதான் மூலம். அடுத்தது காலம், இடம், தொடர்பு கொள்ளும் பொருள். இதற்கு ஏற்ப இன்பமோ துன்பமோ அதுலயும் எந்த டிகிரி எந்த அளவு உண்டாகும். அப்ப எந்த செயலிலும் ஒரு விளைவு வருவது என்பது இயற்கை நீதி. காரணம், எங்குமே மறைவாக இருக்கக்கூடிய அந்த கடவுள்தன்மை, இயற்கையின் அடித்தளமான பேராற்றல் எல்லா பொருளும் ஊடுருவி அறிவாக நிகழ்ந்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதாவது வடிவமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு என்பதாகவும், அதற்கு மேலாக ஜீவங்களிடத்தில் உயிர்களிடத்துல உணர்வு தன்மையாகும், பர்செப்ஷனல் எபிலிட்டி. அது என்ன? 3 தன்மைகள் அதிலேயும் உண்டு. காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். உணர்ந்து கொள்வது, அதன் பிறகு உணர்ந்து கொள்ளும் போது ஏற்படக்கூடிய இந்த அனுபவம் ஒன்றை ஒன்று பிரித்து நோக்கி இதற்கு அதற்குள்ள வித்தியாசத்தை பார்ப்பது, இது பர்செப்ஷனல் எபிலிட்டி. அதற்கு மேலாக மனிதனிடம் இருக்கக்கூடிய அறிவு, அறிவையே அறிவால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரறிவு நிலை. இதுதான் மனிதனுக்கு 6வது அறிவு என்று. இந்த முறையில மனிதன் அறிவை பற்றி அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு பொருளிலும் அந்த அறிவானது, அதாவது இயற்கையின் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோமானால் அளவோடு முறையோடு எந்த பொருளோடையும் தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தெரியாதனால முரண்பாடாக தொடர்பு கொள்ளும் போது we are disturbing the natural rhythm in everything and within us. நம்முடையும் சரி, வெளியில பொருட்களிடையும் சரி, மற்றவர்களையும் சரி, இயற்கையாக ஒரு அணுவடுக்கு சீரமைப்போட ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டத்தினோட அந்த ஓட்டத்திலே ஏற்படக்கூடிய மாற்றம் மின்சாரத்தினால இது எல்லாமே ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒழுங்கில இருந்து மீறி ஒவ்வொரு பொருளுடைய தன்மை தெரியாதனால, அந்த அறிவு என்பது தன்மை தெரியாதனால நான் பொருட்களோட தொடர்பு கொள்ளும் போது முரண்படும். இதனால இந்த 6 வகையான குணங்கள் மனம் மாறி தன்மனத்தினால 6 வகையான குணங்கள் மூலமாக செயல்படும் போது அந்த செயல் என்ன? எதை செய்தாலும் விளைவு உண்டு. ஆனால் இந்த உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள்ல என்ன விளையும்? துன்பமே அதிகமாக. இப்பொழுதே இன்பம் இருந்தாலும் கூட சரி, பின்னால துன்பத்தை தான் தரும். நான் நல்ல செயல் என்று தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் எந்த செயல் செய்தாலும் அவனுடைய விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடலுக்கோ துன்பை எழாத அளவோடு முறையோடு ஆற்றும் செயல்தான் நல்ல செயல். அப்படி துன்பை எழக்கூடிய ஒரு செயல் தவறான செயல், பாவம், இப்படி சொல்லப்படுது. எனவே இப்ப நமக்கு என்ன வேணும்? மனித சமுதாயத்துல ஒவ்வொரு மனிதனும் உறவினம் தான். அப்ப இந்த சமுதாயத்தை மதித்து நடக்கணும், சமுதாயத்தோட எளிமையாக நாம் நட்போட வாழணும்னு சொன்னா
அப்போ நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவாத இருக்கும். அந்த அளவுல செய்யக்கூடியது தவறி போகுது இந்த தன்முனைப்பினால. அப்படி தவறி போகும்போது ஒவ்வொரு செயலையும் வரக்கூடிய விளைவு என்ன உண்டாகும்? தீமை. அப்படி எந்த எண்ணம் எண்ணினாலும் பேசினாலும் அல்ல செய்தாலும் இந்த மூளையில உள்ள செல்களுக்கும் உடல்ல உள்ள செல்களுக்கும் ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து அதெல்லாம் பதிவாகி போகும். மீண்டும் தானாகவே அந்த மின்னோட்டம் வரும்போது அதே செயலுக்குரிய ஆர்வமாக அதே செயலுக்குரிய எண்ணமாக பிரதிபலிக்கும். இவைகளெல்லாம் பதிந்து உயிர் சக்தி என்ற உள்ள பதிந்து அவ்வளவும் இருக்கும், அப்பப்போ பிரதிபலிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வித்திலே பதிந்து குழந்தைகளுக்கு கூட கருவமைப்பாக ஜெனட்டிக் வேல்யூவாக மாறும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் 4 இடத்துல பதிவாகிறது என்று சொன்னா, அதாவது உறுப்புகள்ல விரிவு சுருக்க இயக்க பதிவு 10 தடவை ஒரு காரியத்தை செய்யணும்னா அது பிறகு சுலபமாக செய்ய முடியும். 7-56 என்று பல தடவை சொல்லிட்டோம்னா 7 என்று சொல்லும் போதே 56 என்று நாட்கள் வந்து இது விரிவு சுருக்க இயக்க பதிவு. அதன் பிறகு எண்ண பதிவு. இன்றைக்கு 4 மணிக்கு இங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று நாம் முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணம் அப்படியே தூண்டி 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 பிரதிபலித்தே வந்து 4 மணிக்கு எல்லாரும் கொண்டு வந்து விஷயத்தாச்சு. இது எண்ண பதிவு. இந்த எண்ணம் உடல்ல உள்ள பதிவு, இந்த 2 சேர்ந்து கருவமத்துல ஒரு ரசாயன அமைப்பிலையும் இந்த மின்னோட்ட அமைப்பிலையும் பதிவாகி ஒவ்வொரு ரோமம் இப்படி இருந்தது, மயிர் இப்படி இருந்தது, அல்லது உடல் இப்படி இருந்தது என்று சொன்னால் தாய்க்கு தந்தைக்கு இன்னும் அந்த வழியை வந்தவர்களுக்கு அதே போல குழந்தை பார்க்கும். அப்போ எல்லா பதிவுகளையும் வைத்துக் கொண்டு அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய சக்தி மனித, அதாவது உயிர்களுடைய தன்மையில, உயிர் ஜீவன்களுடைய தன்மையில ஆர்கானிசம் என்று சொல்றது எதுவா இருந்தாலும் அதோட 4 வகையில பதிவாக இந்த பதிவுகள் மீண்டும் மீண்டும் ஒரு தடவை செய்யறோம், தானாகவே அதுக்கப்புறம் பிரதிபலிக்கும். ஏனென்றால் உயிரோட்டமும் அந்த உயிர் இணைந்த ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டத்துல இணைப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவ்வப்போது தானாகவே என்ன ஆகும், செயலாகும், தானாகவே தூண்டும், அதையே செய்யும். அப்போ இதைத்தான் பவப்பதிவுகள் என்றும் பழிச்செயல் பதிவுகள் என்றும் சொல்வார்கள். தன்முனைப்பினால 6 குணங்கள் உண்டாகின்றன, 6 குணங்களால பழிச்செயல் பதிவுகள் உண்டாகின்றன. இந்த 2 சேர்ந்து மனிதன் அறிவு எவ்வளோ உயர்ந்து அமைதியாக இயற்கையை உணர்ந்து உலக இனிமை காத்து, சமுதாயத்தில் இனிமை காத்து, இயற்கையின் இனிமை காத்து வாழ வேண்டிய அந்த தெளிந்த அறிவு கலங்கி போகும். இதனால் மயக்கம் என்றும் மாய் என்று சொல்றார்கள். ஆணவம், கர்மம், மாய் என்று சொல்றார்கள். ஆணம் என்றால் தன்முனைப்பு, கர்மம் என்றால் பழிச்செயல் பதிவுகள், மாய் என்றால் மயக்கம். இந்த 3 வழிபட்ட மனிதன் எப்படி தேர்றது? அப்படியே இருக்க முடியுமா? அப்படி போக 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 அதிகமாக தான் பண்ணுவோம். அப்ப மீள வேணுமானால் இந்த 3 இருந்து விடுபடுவதற்கு இறைநிலை உணரும் இந்த நம்மிடம் உள்ள அறிவானது எங்குமே நிறைந்த பேராற்றலாக உள்ள அந்த முழுமுத பொருள் பெரும் சக்தி வாய்ந்த ஒன்று. அது எல்லாரிடத்திலையும் அறிவாக இருக்கிறது, எந்த பொருளிடமும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அதோடு தொடர்பு கொள்ளும் போது அதனதன் நிலையில ரியாக்ஷன் பிரதிபலிப்பு உண்டாகும். அந்த பிரதிபலிப்புல நமக்கு நன்மையோ தீமையோ உண்டாகும் என்ற உணர்வு வந்துவிட்டதனால் முருகி, அதாவது கண்டிஷனிங் என்ற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, எல்லை கட்டிய உணர்வு மாத்திரம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவு பெற்று இந்த உலகை தாண்டி, உலகத்தை தாண்டி, இன்னும் பிரபஞ்சத்தை தாண்டி இன்னும் எல்லா பொருளும் இணைத்து நோக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், உயர்ந்த கண்ணோட்டம் வரும்போது அங்கதான் மனிதன் நுண்ணிய மாண்பு பெற்ற பெனிட்ரேட்டிவ் நாலேஜ், நுழைப்புலன் என்று சொல்றார். நுழை புலன் என்ற ஒரே ஒரு சொல்லுல 4 வார்த்தைகள் அடங்கி இருக்கிற பார்க்கலாம். நுண்மான் நுழைப்புலன். அந்த அளவுல அறிவு உயர்றது எந்த பொருளின் தன்மையை உணரவும் அந்த பொருளோடு எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று திட்டமிடவும்
திட்டமிட்டபடியே செயல் செய்யவும் வேண்டிய அறிவு பெருக்க வேண்டாமா? இதற்கெல்லாம் அந்த முழுமுதத்தோடாக உள்ள மென்பொருள் நிலையை அறிந்து கொள்ளும் அளவுக்கு மனிதன் உயரும். இல்லைன்னா மனிதன் சாதாரணமாக எந்த அளவுல அவன் ஆத்மித்துக் கொண்டானோ, பொருள் அளவிலையோ அல்லது அனுபவ அளவிலையோ, அவன் எந்த அளவுல இயங்கி என்னென்ன பழக்கம் வச்சானோ அதுதான் அந்த அளவிலே மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதன்கிட்ட 2 வினைத்தொடர்கள் உள்ளன. பிறந்தது முதல் கொண்டு இன்று வரையில என்ன செய்யலாம், என்னென்ன எண்ணினா, அவனுடைய அனுபவம் என்ன, ஆராய்ச்சி என்ன, ஆசை என்ன, இவைகளெல்லாம் பதிந்து அவ்வப்போது திருப்பி திருப்பி பிரதிபலிக்கிறதை நீங்க பார்க்க. அப்ப எது செய்தாலும் அது அங்க பதிவு இருக்கிறது. அந்த எவ்வாறு பதிவாகிறது என்பதை விஞ்ஞான ரீதியா வளர்த்து வரணும்னால் அதுக்கு தனியாக ஒரு வச்சாதான் முடியும். எவ்வாறு எங்கே எப்படி பதிந்து எப்படி பிரதிபலிக்கிறது என்பதையும் நான் கூற முடியும். ஆகவே அந்த முறையில பதிவு பிரதிபலிக்கும் ஒண்ணு கூட ஈடுபட்டு போவதே இல்லை. அம்மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயல்ல நாம் என்ன செய்தாலும் பிரதிபலிக்கிறது என்ற போது நாம் விரிந்த மனதோட இந்த உணர்ச்சி வயப்படாது பொருட்களோடு அதனுடைய தன்மையறிந்து தொடர்பு கொள்ள, தேவை அளவுல தொடர்பு கொள்ள ஏற்ற அறிவுல தான் துன்பம் கலைந்த இன்பம் உண்டாகும். இன்பம் உண்டாகிறது அக்ரவேஷன், துன்பம் என்பது அக்ரவேஷன். நம்முடைய உயிர் சக்தியை ஊக்குவிக்கிற நிலையில அளவுக்கு மீறி ஊக்குவித்து அது உடலையும் கெடுக்கிறது, மனதையும் கெடுக்கிறது, வறுமையும் கெடுக்கிறது, பிறதையும் கெடுக்கிறது என்ற போது அது அக்ரவேஷன் என்று சொல்வார்கள். எரிநிலை. அதன் பிறகு ஒரு சாதாரணமாக முன்னிலையில இயங்குற போது இன்பம் என்று சொல்லும். இனிமை. அந்த இனிமையும் இன்பமும் இல்லாத துன்பமும் இல்லாத ஒரு நிலை வருதுன்னு வச்சுங்க. அந்த நிலைதான் அமைதி. அமைதி என்ற நிலையில மனிதன் உயர்வதற்கு வழி உண்டு. சிந்திப்பதற்கு சரியான இடம் அப்பா. ஆனால் அந்த அமைதியினுடைய பெருமை நமக்கு தெரியாததுனால அமைதி காலத்தை இழந்தோம். கொஞ்ச நேரம் உங்களுக்கு அமைதியா இருக்கிற நேரம் இருக்கிறதுன்னு வச்சுங்க, சரி என்ன உட்கார்ந்து இருக்குது, போர் அடிக்குது என்று போலாம் என்று அந்த அமைதியை குறைக்கத்தான் நாம் பழகி இருக்கணுமே தவிர அந்த அமைதி காலத்துல சிந்தித்து இது அறிவு என்பது என்ன, உலகம் என்ன, இதுக்கு நமக்கு என்ன தொடர்பு, இந்த உடலிலே எப்படிதான் இந்த அறிவு இயங்குகிறது, உலகம் எப்படி இயங்குகிறது என்றெல்லாம் சிந்திப்பதற்கு அமைதி வேணும். அப்படி சிந்தித்து சிந்தித்து சிறுக 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 புறப்பொருள் அறிவை தாண்டி இயற்கையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அறிந்து கொண்டே போக போக அறிவு இயற்கையோடு ஒன்றுபட்டு அந்த ரகசியங்களை எல்லாம் மறைபொருட்களை எல்லாம் விளங்கிக் கொள்ளும் போது ஒரு பூரணமான ஒரு நிறைவு உண்டாகும். அந்த நிறைவில இயற்கையிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதோடு ஒன்றி 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 உணர்ந்து 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 இன்பம் அடைய முடியும். அதுல சலிப்பே இல்லாத இன்பமாக இருக்கும். அதைத்தான் பேரின்பம் என்று கூறுகின்றோம். ஆகவே இந்த 4 நிலைகள்ல உங்களுக்கு என்ன வேணும், அது பயிற்சிகள் தான், பழக்கம் வேணும் என்று சொன்னா அது அந்த கடைசி நிலை வரைக்கும் போறதுக்கு மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது. அத்தகைய பேராற்றலை சாதாரண ஒரு பொருளோடவோ சாதாரண ஒரு இயக்கத்தோடவோ மாற்று நிறுத்தி கொண்டா அங்க விளையிற வேகமானது நடைபெற்று அந்த தடையே பலவிதமான மனக்குழப்பத்தையும் அதன் மூலமாக உடல்நலக்கேடுகளையும் உண்டாக்கிவிடும். எனவே இந்த ஆணவம் கர்மமாய் ஊன்றியும் வீழ்ச்சி மன அமைதியாக இருந்து அறிவிலே உயர 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 இந்த இயற்கை என்று சொல்வதற்கு முழுமுதற் பொருளாக உள்ள அந்த அடித்தள நிலை பேராற்றல், அந்த பேராற்றல் சிற்றாற்றலாக வரும்போதுதான் இந்த எனர்ஜி என்று சொல்றோம். ஆகவே இவைகளெல்லாம் அதனுடைய கூட்டு. ஒவ்வொரு கூட்டிலையும் எவ்வாறு அந்த அறிவு என்பது இயங்கி வருகிறது. இப்படி உலகம் முழுவதும் ஒன்றுதான் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் என்றதை வச்சுட்டு அது சொல்ற போது அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். அதுல ஒவ்வொரு பொருளும் ஒரு நேர்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை கண்டவர்கள் அதையே அறிவு என கண்டு அதெல்லாம் இந்த உலகம் முழுவதிலும் உண்மையான, அதாவது உளவியலோடத்தான் நடக்கிறது என்ற உண்மையை கண்டவர்கள் அது பேன்சைக்கிசம் என்று ஒரு முறைக்கு பின்னால வந்தது. அது நம்ம நாட்டுல பேன்சைக்கிசம்னா சித்தாந்தம் எனப்படுவது.
அதுக்கு முன்னே இருந்தது வேதாந்தம். என்ன பிருத்திவி, அப்பு, தேவி, வாயு, ஆகாசம், அதாவது நிலம், நீரு, நெருப்பு, காற்று, மின் என்ற ஐந்தையும் கொண்டு அதற்கு முடிவான பொருளாக சுத்த நிலைய முழு பொருளைய கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அது இதை 5 மூலங்களை பற்றி விரித்தது, பஞ்சபூதத்தை பற்றி விரித்து வேதம் என்றும், அந்த வேதத்துக்கு அடிப்படையாக முதல் பொருளையும் முற்றுப்பொருளையும் மெய்ப்பொருளை உணர்ந்த போது வேத அந்தம் என்றும் சொன்னாங்க. ஆனால் இங்க மனதை கொண்டு, மனதை அறிந்து, மனம் எழுச்சி பெற்று எங்கக்கூடிய பறக்க நிலை கூடிய நிலைக்களமாக உள்ள உயிரை அறிந்து உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளை அறிந்தால் அது சித்தாந்தம் எனப்படுகிறது. சித்தத்துக்கு அந்தமாக முழுவதை உணர்ந்த நிலையை சித்தாந்தம் என்று சொல்றாரு. இது பயிற்சியின் மூலமாகத்தான் தானம், அது யோகத்தின் மூலமாகவே போகும். ஆனால் வேதாந்தத்தை விட சித்தாந்தம் பிராக்டிகல் என்று சொல்வது வந்து. எனவே இப்பொழுது கடவுள் என்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மதத்திலையும் உள்ள மதவாதிகள் அது முதல்ல கற்பனை, கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு வடிவம் கொடுத்தது கற்பனை தான். ஆனா சாதாரண மக்களுக்கு நினைவுக்கு ஒரு ஆற்றலை வளர்க்கறதுக்காக வச்ச அது பழங்கால வித்தைதான் படிப்பு. ஆனால் தற்காலத்துக்கு விஞ்ஞானம் வளர வளர ஆனா அது விட்டு போகணும், அது விட்டு போகாத கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம கல்வியில இன்னும் வழிவகுக்கிறது. கல்வியிலேயே அதோட ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டோம், அதுக்கு மேல போறதில்லை. ஏன்னா கல்வி இந்த 3 இடம் போறதுக்கு கல்வி இது வரைக்கும் இடம் கொடுக்கறதில்லை. ஏன்னா கடவுள் என்பது யார் என்பதை அறிந்து கொள்ளவோ, உயிர் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ளவோ, கர்மா தீரி என்ன செய்தால் என்னது விளையும் என்பதை அறிந்து கொள்ளவோ, இந்த 3க்கும் வர்றதே இல்லை. இந்த 3க்கும் வராத போது மனிதன் மனம் எப்படி இருக்கும்? போன வழியே போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தான் வருது. நான் ஒரு பொருளை அனுபவிக்கிறேன்னு சொன்னா என்னுடைய உடல்ல உள்ள ஜீவகால சக்தி ஒலியாக சுவையாக மனமாக புலன்கள் மூலமாக மாறி அதன் மூலமாக எனக்கு எந்த துன்பம் கிடைப்பதோ, அதனால எனக்கு உடல் செல்களும் மனதுக்குரிய மூளைக்குரிய செல்களும் என்னென்ன இயக்கங்கள் நடக்கின்றன, அந்த பதிவு எப்படி உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்ளணும்னா உயிர்த்தன்மை உணர்ந்தாதான் முடியுமே தவிர உயிர்த்தன்மை உணராத போது முடியாது. எனவே ஆறறிவு பெற்ற மனிதன் ஆறறிவோடு தெளிவாக வாழ வேண்டுமானால் இறை உணர்வு வேண்டும். இறை உணர்வு நேரடியாக வந்து விடாது, ஒவ்வொன்றாகத்தான் கடக்கணும். முதல் பொருள் நிலையில இருந்து நுண்ணிலைக்கு போகணும். நுண்ணிலையில் இருந்தால் நுண்ணிலை அறிய முடியும். இதற்கு முறையான பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி தான் உளப்பயிற்சி என்றும் அகத்தவம் என்றும் நாம் சொல்றோம். அந்த பயிற்சியை நானும் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 மனம் நிலைக்க இந்த 4 வகையிலையும் மனம் தானே தன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டு தானே தன்னுடைய நிலைய, கடவுள் இருக்கிறதா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையா, இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? எனக்கு தெரியல. இப்ப அறிவோடு இருக்கணும், அறிவை பெருக்கணும், அறிவுதான் முக்கியம் தெரிஞ்சு கொண்டு அது விளங்கலைன்னா என்ன அருவமாக இருக்கக்கூடியதுதான் அந்தண்ட சிவமாகவும் அல்லது கடவுளாகவும் இது அறிவாக இருக்கிறது. ஒன்றை இருந்தா இன்னொன்னு அறிந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் அது அறிவை அறிய என்றும் தன்னில விளக்க வேணுமோ செல்ஃப் ரியலைசேஷன் என்றும் இப்ப பின்னால வந்தவர்களெல்லாம் விஞ்ஞான முறையிலேயே வேதாந்தத்தினுடைய அடிப்படையில் விளக்க முற்பட்டிருக்கின்றார்கள். அந்த முறையில வேணும்னா நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனதை கொண்டு உயிரையும் மனதையும் அதனுடைய தொடரையை அறிந்து கொள்ளுங்க. அதன் பிறகு பாருங்க, இந்த உலகமே ஒரு புதிய ஒரு பொலிவோட தோன்றும். அதற்கு முன்ன ஒரு இருட்டா இருக்கிறது இப்ப வெளிச்சத்துல பொருளை பார்க்கிற மாதிரி இருக்கும். எனவே கடவுள் நமக்கு தேவையா இல்லையா என்றால் நமக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் அல்லது பொருளையும் மற்றவங்க பார்த்துக்கிற வரைக்கும் கடவுள் தேவையே இல்லை. ஆனா எங்க வறட்சி ஏற்படுதோ அங்க தேடும், அங்க தேவை. அன்னைக்கு வராது. அதுக்காக எப்போதுமே அதை பற்றி தெரிந்து கொண்டிருப்பது மனிதன் மனம் போனால் இருப்பதற்கு ஸ்டெடியா, அதாவது உறுதியாக
அமைதியாக இருப்பதற்கு எந்த பொருளையும் நிதானித்து மெதுவாக ஊன்றி ஆராய்ந்து செய்வன திரும்ப செய்ய அந்த முறையில செய்வதற்கெல்லாம் ஒரு அறிவுக்கு அமைதி வேணும்னா, மனதுக்கு அமைதி வேணும்னா, இந்த நுண்ணிய நிலையில, அதாவது எல்லை கட்டிய உணர்வு நிலையில இருந்து எல்லையற்ற அதனுடைய அடுத்தபடியாக உள்ள எல்லையற்ற நிலையும் கண்டு அந்த நிலைக்கும் இந்த நிலைக்கும் உள்ள தொடர்பு அறிந்து கொண்டு பேரியக்க மண்டலத்தை எந்த நிலையிலையும் பார்க்கவும், அதே நேரத்தில் சிறு அணுவையும் அனுபவிக்கும் ஏற்றவாறு அறிவை ஆக்கி வச்சுக்கிட்டா எந்த நிலையிலையும் மனம் கொப்பளிக்காது. அதாவது ஈக்குவலிபிரியம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அமைதியாக இருந்து நல்ல காரியங்களை எல்லாம் செம்மையாக செய்யலாம். எனவே அதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் வயது வந்த அனைவரும் அந்த உண்மை நிலையை, மெத்தொரு நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை வைத்து கண்ணு காது மூக்கு வைத்து கடவுள் என்பது கற்பனை தான். அந்த கற்பனையோடு இருந்த வரைக்கும் ஒரு தொழில் இல்லை. அந்த கற்பனை விற்பனைக்கு வந்தது பாருங்க, அந்த இடத்துல தான் வந்தது எல்லா தொழிலும். அதை வைத்துக் கொண்டு மக்களிடம் தொழில் பெறுவது இன்னும் எத்தனையோ ஒன்றிலிருந்து மற்ற கற்பனைகள், அதாவது நரகம், சொர்க்கம், நீ செத்த பிற அப்படியாகும் இப்படியாகும், அதுக்கு இங்கேயே எனக்கு கொடுத்து என்று இப்படி எல்லாம் வந்த ஒரு கருத்துல விஞ்ஞான பாடங்களை படிக்கக்கூடிய காலத்துல இன்றைக்கு முரணாக புறம்பாக இருக்கிறது. இது எல்லா மக்களுக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவதோடு ஜெனரேஷன் கேப் என்று சொல்லுவோம். பண்பாட்டு வழியே வந்த பெற்றோர்களுக்கும் விஞ்ஞானத்தின் பாடத்தை படித்துக் கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது ரெண்டு பேருக்கும் வேறுபாடு உண்டாக்கி அது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் சொல்லலாம். இவரும் பின்னால இந்த குழந்தைகள் பெற்று வரும்போது இன்னும் 2 தலைமுறைக்குள்ளாக அதெல்லாம் சரியாயிடும் வச்சுங்க. ஆனாலும் இப்ப இந்த கேள்வி எதற்கு இதுதான் காரணம். இப்ப அப்படி எல்லாம் சொல்றாங்களே, நான் என்ன கடவுளை கும்பிடலன்னு சொல்றாங்க, எனக்கு இஷ்டம் இல்லை, அது தேவைமா என்பது இளைஞனுடைய எண்ணத்துல வரும். அவர்களுக்கு இல்லை கடவுளை கும்பிட்டாதான் உனக்கு அப்படியாக இப்படியாகும்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்படி உள்ள போராட்டங்கள் எல்லாம் போறதுக்கு உண்மையான மென்பொருளை எல்லாரும் உணர வேண்டிய காலமும் வந்து விட்டது. என்றால் விஞ்ஞானம் மனிதனுடைய அறிவை இறைநிலையோடு ஒட்ட வைக்க கிட்ட வந்தாச்சு, விண்ணு வரைக்கும் வந்தாச்சு. விண்ணை தாண்டிய உடனே விஞ்ஞானம் தான். ஆகவே அது பதிந்து கொண்டிருக்கிறது. 4 லெவல் மனிதனுடைய அறிவு உயர்வுல 4 லெவல்ல உயர்வு. முதல்ல உடல் தேவை உணர்வு, அந்த தேவையை முடிக்கக்கூட பொருள்களை சேகரிக்கிறது எப்படின்னு உணர்வு, அந்த தேவையும் தேவை முடிக்கிறது நிற்கிற போது இந்த நிலையில தான் பொருளாதாரமும் அரசியல் வந்தது, 2 சயின்சஸ். அதன் பிறகு இயற்கையினுடைய அழகை ரசிக்கணும் என்ற அளவுக்கு வருது அந்த அறிவு உயர்வு. அதெல்லாம் இயற்கையினுடைய அழகை ரசிக்க ஏற்பட்ட 2வது தளத்துல இந்த விரிந்த எல்லா கலைகளும் ஃபைன் ஆர்ட்ஸ் அவங்களும் அங்கதான் விரிந்தது. அதற்கு மேலாக அறிவு உயர்ற போது ரகசியங்களை, இந்த பொருள் எப்படி ஆச்சு, இது எப்படி இயங்குறது, அது எப்படி பார்க்கறது, கண்ணுக்கு ஒரு தூரத்துக்கு மேல முடியல, இன்னும் அதை எப்படி பார்க்கறது, டெலஸ்கோப்பு, சின்ன பிள்ளை பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப்பு, அதாவது வேகமா போறதுக்கு காரு. இப்படி இந்த புலன்களுக்கு கருவிகளுக்கும் உபகருவிகளாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய மனம் இப்பொழுது வந்திருக்கிற போது சாதாரணமாக ஒரு கூட்டு பலமாக இது கடவுள் என்று சொன்னா முடியாது. ஆகையினால முதலாவது கடவுள் என்றால் அது எந்த பொருள் குறிக்குது என்று தெரிந்து கொள்ளுங்க. அது குறிக்கிற போது பிரபஞ்சத்தை 4 ஆய்க்கம்: ஸ்டாட்டிக் ஸ்டேட், எனர்ஜி, மாஸ், லிவிங் பீயிங், அதாவது இருப்பு நிலை, எழுச்சி, இயக்கம், அதன் பிறகு அதனுடைய திரட்சி நிலை, பிறகு உணர்வு நிலை. இந்த 4ஐயும் உண்மை சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அதுக்கு பேர் தான் இயற்கை. இயற்கை என்ற வார்த்தையை சொல்லிட்டா இது எதையும் தனியா பிரிச்சு இது இயற்கை அல்ல சொல்ல முடியாது. ஆனால் இந்த 4 தனித்தனியா சொல்ற போது இந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்ற ஒன்றை ஆல்மைட்டி, ஆம்னிபிரசன்ஸ், ஆம்னிஷியன்ட்,
என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆல்மைட்டினா ஒரு பெரிய சந்தேகம். ஒண்ணுமே இல்லை, சூரியத்தை போய் ஆல்மைட்டி என்று சொல்றாங்கன்னா விச் இஸ் மைட்டி, எது உங்களுக்கு வலுவானது? இதை யோசித்து பாருங்க. நீங்க சொல்றீங்க இந்த பூமி எவ்வளவு பெருசா இருக்கு, இல்ல அப்புறம் சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கு, இல்ல சூரியனை விட இன்னும் பல மடங்கு பெரியதான நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ளன. இப்படியே போங்க, மொத்தம் சேர்த்து எல்லா கேலக்சிகளும் எல்லா கோள்களுமா சேர்ந்து இந்த பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவு சேர்ந்து இந்த சூன்யம் என்று நீங்க சொல்றீங்களே, அதுலதான் மிதந்து ஓடி ஓடுகிட்டு இருக்குதுன்னு சொன்னா அது சூன்யம் என்று உண்மையான நாம கருதுற அளவுக்கு உள்ள ஒன்றும் இல்லாத இருக்காது. ஒரு பொருள் மீது இன்னொரு பொருள் மிதக்குவது என்று சொன்னா எது வலிவுடையதாக இருக்கும்? ஆகவே எல்லா பொருளையும் தாங்கி நிற்கக்கூடியது சூன்யம்னா அதான் வலுவுடையது. இந்த இரண்டு பொருள் ஒண்ணு தாங்கி கொண்டிருக்கிறது, ஒண்ணு உருண்டு கொண்டிருக்குதுன்னா எது முந்தி இருக்கும்? இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அமைதி நிலையில தான் உண்மையை விளங்கியது. அப்படி உண்மையை விளங்கியவர்கள் மற்றவர்கள் சொல்லும் போது அதை விளங்கிக் கொள்ள முடியாதவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது என்பதுல ஒன்றும் தப்பில்லை. அதை வைத்துக்கொண்டு இந்த காலத்துல எல்லா மதங்களிலையும் சரி, இந்த கற்பனையின் மூலமாக எந்த மதத்திலையும் இப்போ நரக சொர்க்கம் இல்லாத இல்லை. ஆனா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வேகம் தனிஞ்சு இருக்குது. காரணம் என்னன்னா, நிலவுக்கு போய் வந்துட்டாங்க பாருங்க, அதன் பிறகு கொஞ்சம் சொர்க்கம் நரகம் அதுக்கு தனியா ஒரு இடம் இருந்தது என்றத கொஞ்சம் மயக்கத்தில் இருக்குது, அதனால விட்டு போச்சு. இருந்தாலும் அதனால இந்த இளைஞர்கள் குழுவுல இன்றைக்கு ஒரு சந்தேகம், இந்த கடவுள் என்ற வார்த்தையை வச்சு எத்தனையோ கற்பனையை சொல்லி பொய்யே அது இதெல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு வர்றாங்களே என்ற அளவுல கடவுள் என்ற வார்த்தை சொன்னால அலர்ச்சி. அது இந்த நாட்டுல இல்ல, எல்லா நாட்டிலையும் நான் பாக்குறேன். அதனால நான் அதை சொல்றதுக்கே எனக்கு அலர்ச்சி. அதிகமாக மற்ற இடங்கள்ல எல்லாம் கடவுள் என்ற வார்த்தையே சொல்றதே இல்லை. அது காடுன்னு கூட ஆங்கிலத்துல கூட சொல்றதே இல்லை. நேச்சர்னு சொல்றது, அந்த மாதிரியான யூனிவர்சல் பீயிங்னு சொல்றது, இப்படியெல்லாம் நானும் அவங்களோட கத்துக்கிட்டே வர்றேன். எனவே ஏன்னா அந்த கடவுள் என்ற வார்த்தைக்கு உள்ள ஒரு புனித தன்மை, ஒரு உயர்ந்த மதிப்பு அதை கெடுத்துட்டாங்க. இப்ப நான் போய் அதை எடுத்தா அதோடதான் நம்ம சேர்த்துடுவாங்க. ஆகவே இந்த மேற்கொண்டு இதுல உங்களுக்கு ஐயம் எழுமையானால் எந்த ஐயமானாலும் அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த கூடியிருக்க உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வாழ்த்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய வேளையில இந்த சிந்தனையை தூண்டத்தக்க நல்ல பொருள் பற்றி இங்கு உரைக்கு ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் அந்த மண்டபத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இதுவரை நமக்கு நம்முடைய ஆசானவர்கள் நிகழ்த்திய கடவுள் நமக்கு தேவையா என்னும் தலைப்பில் அற்புதமான விளக்கங்களை கேட்டோம். மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து அவர் வழியில் நாம் நடப்போம் என்று சொல்லி, இதுவரை இந்த சிறப்பு நிகழ்வில் இணைந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். நாளை காலை 11 மணிக்கு பேராசிரியர் டொமினிக் வின்சென்ட் ஐயா அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து தியான அறிவியலும் தியான உளவியலும் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தொடர்ந்து இப்பொழுது அறிவிப்புகள். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு குரு காணிக்கைகள் அன்பர்கள் நிறைய தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு காணிக்கைகளை நீங்கள் எப்படி இணையதளம் வழியாக செலுத்துவது என்பது குறித்த ஒரு சிறிய வீடியோ தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedhatri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும்.
இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நன்றி. வாழ்க வளம். அன்பானவர்களே, தற்பொழுது ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா, மௌனம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் மிகவும் பாதுகாப்போடு நடந்து வருகிறது. அரசின் வழிகாட்டுதலின்படி COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் நடைபெற்று வரும் மனவளக்கலை யோகா பயிற்சிகளில் இணைந்திடுவோம். மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது. அன்பானவர்களே, கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று அன்பொழி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து எவ்வாறு பயன்பெறுவது என்பது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொழி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொழி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொழி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும். அன்பொழி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விபரங்கள், அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விபரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், சிடிக்கள் மற்றும் யூனிஃபார்ம் இவைகளையெல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கு store.vedatri.edu.in என்னும் இணையதளத்திற்குள்ளாராக சென்றால் ஆன்லைன் மூலமாக இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆழியாரிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் மற்றும் 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் 2 பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெறுகிறது. இது குறித்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு www.kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்குள்ளாராக சென்று பார்க்கலாம். மேலும் vision@vedatri.ac.in என்ற இமெயில் முகவரி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்குரிய தொலைபேசி எண் 9385923733 என்ற தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது WCSC IT மூலம் காயகல்ப யோகா வீட்டிலிருந்தே நீங்கள் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் காயகல்ப யோகா என்னும் ஆப்பை உங்கள் கைபேசியில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பரை டைப் செய்து புதிய கணக்கை உருவாக்குங்கள். பின்னர் காயகல்ப யோகா ஃப்ரீ என்பதை கிளிக் செய்து அதில் காயகல்ப யோகா விளக்கங்களை இலவசமாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். For centuries, scientists and philosophers have been preoccupied in finding answers for 3 important questions. Why do we age? Why do we fall sick? And why do we die? Kayakalpa Yoga offers a systematic and scientific insight into the analysis of each of these 3 questions. What is Kayakalpa? In Sanskrit, the term kaya means body,
Kalpa means immortality. Therefore, Kaya Kalpa means body immortality. Kaya Kalpa Yoga is body immortality yoga. அதன் பின்னர் இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள உங்களின் விவரங்களை மீண்டும் பதிவு செய்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் மூலமாக பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேலும் இந்த சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நமக்கு அனுமதி அளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்வுகள் இந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெங்களூரிலிருந்து காலை 5:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய IT டைரக்டர் பேராசிரியர் கிரீஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை மாலை மீண்டும் மறுபொலிபரப்பு செய்து ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் ப்ளஸ் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் பக்கத்திலும் பதிவேற்றம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய IT துறை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பானவர்களே, இனி நாளைய நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை வழக்கம் போல் 5:25 இறைவணக்கம் குருவணக்கம், 5:30 மணிக்கு தவம் தமிழில், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு தவம் ஆங்கிலத்தில், 7:30 மணிக்கு நிறைவு பெறுகிறது. 10:50 மணிக்கு மகரிஷி கவிதை விளக்கத்துடன் தவம். நாளை 11 மணிக்கு பேராசிரியர் சொற்பொழிவு தமிழில். பேராசிரியர் டொமினிக் வின்சென்ட் ஐயா அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து தியான அறிவியலும் தியான உளவியலும் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தொடர்ந்து அறிவிப்புகள். 11:50 கேள்வி பதில் நிகழ்ச்சி. 12:15 மணிக்கு அறிவிப்புகள். மாலை 6 மணிக்கு தவம் தமிழில், 6:30 மணிக்கு பேராசிரியர் சொற்பொழிவு தமிழில் மறுஒளிபரப்பு, 7:30 மணிக்கு தவம் ஆங்கிலத்தில், 8 மணிக்கு பேராசிரியர் சொற்பொழிவு மாற்று மொழிகளில் ரீஜனல் லாங்குவேஜ், 8:30 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி, 8:55 மணிக்கு அறிவிப்புகள், 9 மணிக்கு உலக நல வாழ்த்து. அன்பானவர்களே, உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கையில் வேதாத்திரியம் மலர நன்கொடை அளித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் சக்தி குமாரவேல் ஆழியாரிலிருந்து. நன்றி.